வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிர பகவான் மேஷத்தில் எரியும் போது ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் சுக்கிரனுடைய பார்வையால் நிதி இழப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆடம்பரம் மற்றும் செல்வ செழிப்பு ஆகியவற்றின் அதிபதியான சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அன்று காலை 7:24 நேரத்திற்கு மேஷராசியில் எரிகிறார். சுக்கிரன் எரியும் போது, மேஷத்தில் சுக்கிரனுடைய எரியும் போது சில ராசி மக்கள் பொருளாதார ரீதியாக கடினமான நேரத்தை கடக்க வேண்டி இருக்கிறது. சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதனால் ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் தங்களின் பொருளாதார ரீதியாக கடினமான நேரத்தை கடக்க வேண்டியிருக்கிறது. ரிஷபம், இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசி மக்களுக்கு பண பொறுப்புகள் அதிகமாகி கடமைகளை செய்ய முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது என்பதையும் நீங்கள் உணரக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் உடல்நிலை மோசமடைய வாய்ப்பும் இருக்கிறது மற்றும் அவரின் சிகிச்சைக்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இது தவிர உங்கள் வருமான ஆதாரங்களை மட்டுப்படுத்தப்படலாம். கட்டுப்பாடுடன் அவை யாவும் உங்களை நோக்கி வராமல் இந்த கிரக நிலைகள் தடுக்கும் அல்லது குறைக்கப்படலாம் உங்களுடைய வருமானம். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் இருந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்யாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகம். சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது கடகராசி மக்களுக்கு செலவுகள் அதிகமாகும். இந்த சுக்கிரனுடைய எரிப்பின் சஞ்சரிப்பில் கடகராசி மக்களுக்கு வருமானம் குறைவாலும் செலவுகள் அதிகரிப்பதாலும் நீங்கள் கவலைப்படலாம். குறைவான பணத்தில் வரவின் காரணமாக உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் மற்றும் உங்கள் வருமானம் குறைவதால் நீங்கள் வேறொருவரிடம் கடன் பெற வேண்டிய வாய்ப்புகள் கூட இருக்கும். இது தவிர நீங்கள் நிதி இழப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். இருப்பினும் அவரின் அத்தியாவசிய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழுங்கள். கிரக நிலை உங்களுக்கு சாதகமாகவே செயல்படும். அடுத்து துலாம். சுக்கிர பகவான் எரியும் போது துலாம் ராசி மக்கள் தங்கள் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் செலவுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்காது. அதே சமயம் இந்த காலப்பகுதியில் உங்கள் நிதி நிலையில் நீங்கள் திருப்தி அடையாமல் போகவும் கூடும். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகள் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத நேரங்களாக இது இருக்கிறது. பயணத்தின் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே தேவைப்படும் எச்சரிக்கையுடன் கவனமுடனும் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய மக்களின் பண அடிப்படை இதுவரை நீங்கள் சேமித்துள்ளதை இந்த காலகட்டத்தில் இப்போது செலவழிக்க வேண்டிய சூழல் வரும். சுக்கிரன் எரியும் போது உங்கள் செலவுகளை சமாளிக்க யாரிடமாவது கடன் வாங்க நேரிடும் அல்லது உங்கள் சேமிப்புகள் யாவும் கரையக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவினங்களின் அதிகரிப்பை நீங்கள் காண்பீர்கள், உணர்வுகள். செலவுகள் அதிகரிப்பதாலும் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலும் நீங்கள் கவலை அடையும் வாய்ப்பும் இருக்கிறது. இந்த காலத்தில் உங்கள் செலவுகள் என்னவாக இருந்தாலும் அவை அனைத்தும் வீண் செலவுகளாகவே இருக்கும் என்பதை உணர்ந்து சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்கள் வருமானத்தை விட அதிகமான பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். நீங்கள் பணம் சம்பாதிக்க அல்லது உங்கள் வருமான ஆதாரங்களை அதிகரிக்க உங்கள் அளவில் சிறந்த முயற்சி செய்வீர்கள். இருந்தாலும் இந்த முயற்சிகளில் நீங்கள் வெற்றியடையாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. எனவே சுக்கிரன் எரிப்பின் போது நிதி விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. நிதிச்சுமை உங்கள் மீது அதிகரிக்கக்கூடும். அதனால்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு உங்களை வருத்திக் கொள்வீர்கள். இது தேவையற்றது என்பதை உணர்ந்து எச்சரிக்கையுடன் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலன்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமொந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.